கள். சரத்து 52 இந்திய குடியரசுத் தலைவர் தேவை என குறிப்பிடுகிறது. சரத்து 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றியது. சரத்து 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது. சரத்து 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றியது. சரத்து 58 குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றியது. சரத்து 61 குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றியது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் பதவி இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகை கட்ட வேண்டிய பணம் 15,000 ரூபாய். குடியரசுத் தலைவர் பதவிக்காக குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும் என்றும் வேட்பாளர் தேர்வுக்குழுவில் 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும் என்று கூறுவது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியான வயது 35. இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் சரத்து 52. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறை ஒற்றை வாக்கெடுப்பு மற்றும் இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நாட்டின் பெயரளவு தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து 56. குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து யாது? சரத்து 61. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றம் சாட்டப்பட்ட தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும்? 14 நாட்களுக்கு. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றில் பதவி காலியாகும் போது குடியரசு துணைத் தலைவர் எத்தனை மாதத்திற்கு பதவி வகிப்பார்? 6 மாதங்களுக்கு. குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக வகிப்பவர்கள் குடியரசு துணைத் தலைவர் அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி. குடியரசுத் தலைவரின் நெருக்கடிக்கான அதிகாரங்கள் எந்த பாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன? பாகம் 18. நாடாளுமன்றத்தின் அவைகளில் கூட்டங்களை கூட்டுவது, மக்களவையை ஒத்திவைப்பது மற்றும் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் 6 வகையான அதிகாரங்களை பெற்று திகழ்கிறார். அவை யாவை? ஆட்சித்துறை மற்றும் சட்டத்துறை, நிதித்துறை மற்றும்